ராஜபுரி காட்டின் மன்னன் சிங்கத்திற்கு கேடு தட்டிவிட்டது. எனவே வலிமை குறைந்து விட்டது. முன்பு போல ஓடி ஆடி விலங்குகளை வேட்டையாட இயலவில்லை. அதனால் சிங்கத்திற்கு வயிறார உணவு கிடைக்கவில்லை. உணவுக்காக சிங்கம் ஒரு ஐடியா செய்தது. தனக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்றும், மரியாதை நிமித்தம் ஒவ்வொரு விலங்கும் தன்னை வந்து சந்தித்து நலன் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவு போட்டுவிட்டு தனது குகைக்குள் படுத்துக் கொண்டது சிங்கம். சிங்கத்தின் அறிவிப்பை உண்மை என நம்பிய வன விலங்குகள் ஒவ்வொன்றாக சிங்கத்தின் நலன் விசாரிப்பதற்காக குகைக்குள் சென்றன. குகைக்குள் வந்த விலங்குகளை ஒவ்வொன்றாக அடித்து கொன்று தின்று ஆனந்தமாக காலம் கழித்து வந்தது சிங்கம். ஒரு நாள் சிங்கத்தின் நலன் விசாரிப்பதற்கென்று சிங்கத்தின் குகை வாயிலை அடைந்தது நரி. குகை வாசலில் தென்பட்ட விலங்குகளின் காலடி சுவட்டை கண்ட நரிக்கு அச்சமாக இருந்தது. விலங்குகளின் காலடி சுவடுகள் குகைக்குள் சென்ற அடையாளத்தை பார்த்தனவே தவிர திரும்பி வந்த அறிகுறி புலப்படவில்லை. சிங்கத்தின் தந்திரத்திற்கு ஏராளமான விலங்குகள் பலியான விஷயத்தை நரி யூகித்துக் கொண்டது. குகை வாசலில் நின்றவாறே, சிங்க அரசே, தங்களது உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என உரத்த குரலில் நரி வினவிற்று. குகைக்குள் இருந்தவாறே சிங்கம் உரத்த குரலில், நரியாரே, என் உடல்நிலை மிகவும் மோசமாகி படுத்த படுக்கையாக இருக்கிறேன். ஏன் வெளியே நிற்கிறீர்? உள்ளே வாரும் என அழைப்பு விடுத்தது. அரசே, குகைக்குள் சென்ற எந்த விலங்கும் திரும்பி வராததிலிருந்தும், தங்களது கம்பீரமான குரல் வளத்திலிருந்தும் தங்களது உடல் நலம் நன்றாக இருக்கிறது என்பது விளங்குகிறது. ஆகவே நான் சென்று வருகிறேன் என்று கூறியவாறு ஓட்டம் பிடித்தது நரி.